வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். கும்பராசி. கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க காலம். அதில் குறிப்பாக 7 சனியுடைய ஒரு காலமும் நடக்கிறது. இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பெரிய அளவுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கார். 5லிருந்து அவர் 6ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். அப்போ 6ஆம் வீட்டுக்குள் குரு போகிறார். ரொம்ப நல்லதா? அப்படி சொல்கிறதுக்கு வழி இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு தான். அதுக்குன்னு பிரச்சனைன்னு சொல்லி அப்படியே மூடிட முடியாது. என்ன பிரச்சனைன்னு சொல்லணும். ஐயோ பூதம் வருது அப்படின்னா எப்படா இருக்கும் அந்த பூதம், அது தெரிஞ்சால் தானே பூதத்தை சமாளிக்கலாம். அந்த மாதிரி தான் இதுவும். சரி, 6ஆம் இடத்தில் குரு போகும்போது தனக்காரகன் அவர். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு 11ஆம் வீட்டுக்கு உடையவர். அவர் காரகத்துவம் தனம், அப்புறம் புத்திரன் எல்லாம். இந்த குரு 2ஆம் வீட்டுக்கு உடையவர், 11ஆம் வீட்டுக்கு உடையவர். 6ஆம் வீட்டுக்கு போனால் என்ன ஆகும்? கடன் கிடைக்கும். சில நேரங்களில் கடனாளிகளால் தொல்லையும் ஏற்படலாம். 2க்கும் இது வழிவகுக்கிறது. அப்போ அதில் ஜாக்கிரதையாக இருங்க. 2வது விஷயம் என்ன வரும், அவர் அந்த இடத்தில் உச்சமாகி பார்க்கக்கூடிய இடம் 10ஆம் வீடு. தொழில் சிரமமாக இருக்கும். வேலையில் பிரச்சனை வராது. வேலையில் சொல்லுவோம் நிறைய பேரை நாங்கள் வெளில அனுப்புகிறோன்னு. நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ நானும் அந்த ஹிட் லிஸ்ட்டில் இருக்கேன்னு. ஆனால் உங்கள் பேர் வராது அதில். அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையெல்லாம் மாட்ட மாட்டேங்க, ஒன்றும் ஆகாது. வருமானம் நிச்சயமாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தேவையற்ற செலவுகள் குறையும். மனதில் ஓரளவுக்கு ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம கடன் சுமைகள்லாம் இல்லைன்னா மனசில் நிம்மதி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எதை குறிக்கிறார்னா உங்கள் ஹார்ட்டு. பெண்களாக இருந்தால் ஹார்ட்டு, அப்புறம் பிரஸ்ட்டு. அப்போ பெண்களுக்கு என்ன, இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் தொடக்கமாக இருக்கலாம். இக்னோர் பண்ணாமல் கவனமாக இருக்கணும். அதுக்கான ஒரு நல்ல கன்சல்ட் டாக்டரை போய் பார்க்கணும். ஏதோ ஒரு சின்னதாக கட்டியாக இருக்குது, அதான் இருக்குது, அது ஏதோ மஞ்சள்லாம் தடவினா சரி, அப்படி இல்லை. அது சந்தேகத்துக்கு பார்த்துருங்க. ஹார்ட்டு, ஏன்னா குரு கொழுப்பு சத்துக்கு அதிபதி.
அப்போ ஹார்ட்டில் திடீர்னு பிரச்சனை வரலாம் இல்லையா? 7 சனி வேறு நடக்கிறது. அதனால் அதையும் பார்த்துக்கணும். சில பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு காஷன். இதில் பார்த்துங்க, கவனமாக இருங்க. ஐயோ ஹார்ட்டுக்கு சொல்லிட்டாரு, ஹார்ட் அட்டாக்கு, ஆள் காலி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு காலத்தில் தப்பாக சொல்லப்பட்டது என்னென்னா, விதியை வெல்ல முடியாது. கரெக்ட், இப்போவும் சொல்கிறேன், விதியை வெல்ல முடியாது தான். ஆனால் இப்போ சொல்கிறது இது விதின்னு இல்லை, இதோடைய தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கத்திலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு அர்த்தம். சரி, தற்காப்புக்கு என்ன செய்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்கிறோம். அப்புறம் நல்ல டாக்டரை பார்க்குறோம், அவங்க கொடுக்குற அட்வைஸை கேட்டு அதுபடி நம்ம நடக்கிறோம். ஸோ வருமுன் காப்போம் அப்படின்னு அது நல்லபடியாக முடிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை பற்றி ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டோ இல்லை ரொம்ப ஒரு ஃபிலசாஃபிக்கலாலாம் அப்ரோச் எல்லாம் பண்ணியிருந்தால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் போயிடும். அதனால் டெஃபினட்டாக இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் தயவு செஞ்சு அதை கிளாரிஃபை பண்ணிடணும். அந்த நம்ம உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், பைசா பட்ட விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வருது. அது நல்ல விஷயமாக நடந்த இன்சிடென்ட்ஸு அப்படின்னு சொன்னால், ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு 10 சவரன் சங்கிலியை பார்த்து ஆட்டோவில் அதை கொண்டு போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தாரு. அதை ஒரே ஒரு இடம் ஒப்படைத்தார்கள். இதெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இந்த 10 சவரின்னு தவறு விட்டு உங்களுடைய தவறு எப்பேற்பட்ட தவறு, அது உங்களுக்கு வைட்டலி நீடு. சில ஜுவல்லரிஸ் வாங்கிட்டு வரீங்க, சில கேஷ் எடுத்துகிட்டு போகிறீங்க அவசரத்துக்கு, அந்த கேஷை மட்டும் வச்சு இறங்கி போயிடுறீங்க. அப்போ என்ன இதில் அப்படின்னா, நம்ம பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் அசிரத்தையாக இருந்துட்டு ஐயோ போச்சேன்னா உங்களுக்கு ஏதோ எல்லாம் மற்ற தசாபக்திகள்லாம் நல்லா இருந்தால் ஒரு நல்லவர் கையில் அது கிடச்சி உங்களுக்கு கிடைக்கும். தசாபக்திகள்லாம் சரியில்லைன்னா போனது தான். இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் நம்ம இப்படி எரிக்க பிடிச்சிருந்தாலே கூட ஒருத்தன் உருவின்னு போயிடலாம். அதிலெல்லாம் கூடுதல் கவனம் தேவை. அதே மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி ஓடிபிலாம் சொல்லாத, அது இதெல்லாம் பண்ணாதேன்ட்டு. அதெல்லாம் கவனமாக இருங்க அதெல்லாம். ஸோ இதெல்லாம் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. 2ஆம் இடத்துக்குடைய குரு 6ஆம் இடத்தில் இருப்பதால். ஆனால் மோசம் எனக்கு ஏற்பட்டுன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அதே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்குற இடம் 12 விரயஸ்தானம். ஸோ விரயங்கள் தவிர்க்கப்படுகிறதுன்னு தான் சொல்கிறது. ஆனால் மனோ கிளேசங்கள் ஏற்படலாம். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வருது, பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் அப்படின்னா இந்த அக்டோபர் இறுதி வரை. அப்புறம் என்ன ஆகுது, 7ஆம் இடத்துக்கு வர. அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட டிசிஷன்ஸு, காதல் போன்ற விஷயங்களில் இது தடைகளாக இருக்குது, இது நடந்தால் என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு அது வழிவிடும். ஏன்னா 7 குரு மகா விசேஷம். அப்போ 7ஆம் வீட்டில் குரு போகிறது எப்போது, நவம்பர் முழுக்க, டிசம்பர் முழுக்க, ஜனவரி 23 வரை இருக்குது. இது உங்கள் எண்ணங்களும் ஆசைகளும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அப்போ 6ல் குரு பல தடைகள், 7 குரு தடையெல்லாம் நீங்கிறது, ரொம்ப நல்லது. திரும்ப 6ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி 2027ஆம் வருஷம். இப்படி வருது இந்த குரு பயிற்சியுடைய தன்மை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு டிசம்பர் 5ஆம் தேதி 12ஆம் வீட்டுக்கு போயிடுறார். கேதுவானவர் குருவோட 6ஆம் வீட்டில் சேர்றார். இது பெரிய அளவுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே 7 சனி, நிறைய மனசுக்குள்ள குழப்பங்கள், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இல்லை அந்த அனாவசிய குழப்பங்களெல்லாம் நீங்கி விடும்.
அதுதான் இந்த ராகு கேது பயிற்சியால் ஏற்படுறது. அப்போ ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் ட்ரபிள்சம் பீரியட் கண்டினியூ ஆகுது. கிட்டத்தட்ட நவம்பரில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்சம் நன்மைகள்லாம் ஏற்படுறது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பான காலம். ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக உடம்புல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 7ஆம் வீட்டிலேருந்து குரு பார்ப்பறதால உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை. அதுக்கப்புறம் இப்படி போகிற இந்த ட்ரெண்டு டிசம்பரில் இன்னும் கொஞ்சம் மனோ தைரியத்தை கொடுக்கும், மன கலக்கத்தை நீக்குகிறது இந்த ராகு கேது பயிற்சி. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த நிலையிலிருந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வரீங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2027 3ஆம் இடத்துக்கு போகிறது சால சிறந்தது, டோட்டலி ரிலீவ்டு. அதுக்கப்புறம் மொத்தமாக குரு என்ன பண்ணுறார், ஜூன் மாதம் 26ஆம் தேதி 7ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். எல்லா பிரச்சனையும் நீங்கி என்டையர் கம்ப்ளெக்ஷன் சேஞ்சஸ் ஃபார் பெட்டர், நிலையே மாறும். அப்போது என்னுடைய தொல்லைகள் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருங்கள்னு சொல்கிறது கிரக நிலவரம். நத்திங் டு வரி. தெய்வ நம்பிக்கை என்பது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். மாதிரி கோயில்கள்லாம் போய் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு காலகட்டத்தில் மனோதைரியத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். அவ்வளோதான், எல்லாம் நல்லபடியாக முடியும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் அவசியமாகிறது இந்த ஒரு காலகட்டத்தில். இதுதான் இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த குரு பயிற்சி பலனாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும், 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.